ஹாய்! வெல்கம் டூ தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் வந்து படிச்சிருந்தேன். அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அத தாண்டி அ அதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சனலா எனக்கு வந்து கனெக்ட் ஆகுற மாரி இருந்துச்சு. அம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். நீங்க அதுல எத்தன பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட வந்து ஒத்துப்போகுது அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நான் படிச்சிருந்தேன். அந்த 10ல ஆமா நான் இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்றேன். இதெல்லாம் பண்ணல. 10க்கு 4, 10க்கு 5 அந்த மாதிரி நீங்க எவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா வந்து சொல்லுங்க. நான் என்ன விஷயம் படிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்ல படிக்கும்போது டக்குன்னு வந்து வந்துச்சு. நம்ம வந்து மனசளவுல ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னா, இந்த 10 விஷயம் வந்து நம்ம கண்டிப்பா வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து நான் இந்த விஷயம்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஆமா, நான் வந்து என்னோட மனசளவுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. இந்த விஷயம்லாம் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா, அத மறக்காம 10க்கு எத்தன பாயிண்ட்ஸ் அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஷயமா நான் படிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் சில பேர எந்த முன்னறிவிப்பும் இல்லாம வாழ்க்கையில இருந்து கட் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நம்மளோட லைஃப்ல நம்ம கூடவே வந்து டிராவல் வந்து பண்ணுவாங்க. பட் நமக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து தெரியும்ல. ஆமா, இவங்க வந்து நம்ம கூட இருக்காங்க. பட் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நம்ம வந்து பெருசா எந்த ரியாக்ஷனுமே வந்து காமிச்சுக்காம, அவங்க கிட்ட இருந்து டக்குன்னு வந்து விலகிட்டு, நம்மளோட லைஃப்ல இருந்து அவங்கள வந்து விலக்கி வைக்கிறது. ஆக்சுவலா நான் இத வந்து ஃபாலோ வந்து பண்றேன். நான் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பா வந்து குடுத்துப்பேன். ஏன் அப்டின்னா, நம்ம நல்லா இருக்கணும் அப்டின்னு நெனைக்கிறவங்கள நம்ம லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கூட வந்து வச்சுக்கலாம். பட் நம்ம கூடவே இருந்துகிட்டு, எல்லா விஷயத்துலயும் நம்ம கூடவே தான் வந்து இருப்பாங்க. பட் வந்து நமக்கு தெரியும், இவங்க வந்து நம்ம இந்த விஷயம்லாம் பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பொறாமப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் நம்மளோட லைஃப்ல அவங்கள வச்சுக்கிறத விட, அவங்கள 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 வந்து நம்மளோட லைஃப்ல இருந்து கட் பண்ணி விடுறது தான் நம்மளோட லைஃப்க்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இந்த பாயிண்ட்ட நான் வந்து ஃபாலோ பண்றேன். நீங்க ஃபாலோ பண்றீங்களா? இல்லையான்றத நோட் பண்ணிட்டே வந்து வாங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்போம். ஆனா வந்து திரும்ப அவங்க கூட வந்து சேரவே மாட்டோம். கரெக்ட். நான் இத என்னோட லைஃப்ல வந்து ஃபாலோ பண்றேன். ஆ அவங்க நம்ம கூடவே இருந்திருப்பாங்க. அவங்க நெறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. "சி போ! அவ்வளதான் நீ" அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ட்டா அவங்க கிட்ட இருந்து விலகி வந்திருப்போம். அவங்கள மன்னிச்சிருப்போம். அவங்க நம்மகிட்ட வந்து பேசும்போது கூட, "சரி விடு பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருப்போம். ஆனா திரும்ப அவங்கள வந்து நம்மளோட லைஃப்ல வந்து சேர்த்துக்கவே வந்து மாட்டோம். நான் அத பண்ணவே மாட்டேன். நான் வந்து மேபி நீங்க எவ்வளோ பெரிய தப்பு வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா இல்ல சரி போ! சரி விடு தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப என் கூட பழைய மாரி க்ளோஸா இருக்கிறதுக்கு வந்து அவங்கள நான் எந்த விதத்திலயுமே அலோ வந்து பண்ண மாட்டேன். கண்டிப்பா அது அவங்களுக்கே தெரியும். இவ நம்ம கூட பழைய மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எத்தன பேர் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட வந்து சண்டை போட்டோ, பெருசா ஆர்க்யூ பண்ணியோ நம்ம ஜெயிக்கிறத விட, அ நீ அவ்வளோதான். சரி விடு நீ ஏதோ அவங்க தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ற பட்சத்துல, சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன். நீ என் கூட பழைய மாதிரி இரு அப்படின்னு சொல்ற பட்சத்துல, ஆ ஓகே. நீ தெரியாம தானே பண்ண விட்டுரு. இந்த விஷயத்த நம்ம இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிடலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, எந்த விதத்திலுமே பழைய மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளோட லைஃப்ல கொண்டு வரவே முடியாது. அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியமா வந்து சொல்லணும். ஏன் அப்டின்னா, அ பண்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. இத வந்து தெரியாம பண்ணியிருப்பாரு. சரி விடு இது நம்ம பசங்க இருக்காங்க அப்டின்னு ஒரு விஷயத்தையும் நம்ம மன்னிச்சு விடுவோம். பட் நம்மளோட லைஃப்ல முன்னாடி அவங்களோட ஒரு இடத்துல வந்து வச்சிருப்போம்ல, அந்த இடத்துக்கு வந்து நம்மளால திரும்ப வந்து கொண்டு வரவே வந்து முடியாது. அது என்ன மாரி விஷயங்கள் அப்டின்னா, ஆ நான் ஆல்ரெடி கூட வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் சொல்றது, என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போற இடத்துல வேற சில பேரோட வந்து பேசுறாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்கிட்ட சாரி நான் இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. பட் என்னால வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு நான் வந்து வாயால தான் வந்து சொல்றேன். பட் மனசால என்னால அவர வந்து திரும்ப பழைய மாரி அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அது அவங்க வந்து நீங்க வந்து அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய மொத்தமா உடைச்சுட்டீங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பழைய நிலைமைக்கு வந்து உங்களால அந்த இடத்துக்கு போகவே வந்து முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்பீங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப அ அவங்க கூட வந்து சேரவே மாட்டீங்க. திரும்ப பழைய இடத்துக்கு வந்து அவங்கள கொண்டு வரவே முடியாது. எத்தன பேர் இத ஃபாலோ பண்றீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. 3 பாயிண்ட் வந்து நம்மளோட வாழ்க்கையில என்ன விஷயம் நடந்தாலும் அத வந்து ஸ்டேட்டஸ் வந்து போட வந்து மாட்டீங்க.
என்னன்னா நெறைய பேர் பண்றது என்னன்னா, நம்ம வந்து ஹேப்பியா இருந்தோம் அப்டின்னா, ஸ்டேட்டஸ் வந்து போடுவாங்க. நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸா வந்து போடுவாங்க. நம்ம சோகமா இருந்தோம் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ரிலேட்டடா வந்து ஸ்டேட்டஸ் வந்து போடுவாங்க. எனக்கு ஆக்சுவலா நான் வந்து என்னோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது? அம் WhatsAppல வந்து ஸ்டேட்டஸ் வந்து நான் யாரோட ஸ்டேட்டஸையும் பார்க்க மாட்டேன். அது ஏன்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. அவங்க என்ன ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. நானுமே இதுவரைக்கும் அந்த மாரி வந்து போட்டது வந்து கிடையாது. அ மேபி ஒரு 3 டூ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட தேவேஷ் புட்டிக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன். பட் அதையுமே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, அது எனக்கு நாளடைவில வந்து சுத்தமா புடிக்காம போச்சு. அது தப்பா, சரியாலாம் எனக்கு வந்து தெரியல. பட் எனக்கு வந்து அடுத்தவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது வந்து சுத்தமா வந்து புடிக்கவே புடிக்காது. ஏன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப்ல அன்னைக்கு அவங்க ஹேப்பியா இருந்தாலோ, அவங்க ரொம்ப சேடா இருந்தாலோ, அததான் வந்து ஸ்டேட்டஸா வந்து வப்பாங்க. அத வச்சு நெறைய பேர் வந்து, "ஓ! இவ இத வச்சிருக்கா. அதனால இவ வந்து ஏதோ கவலையில இருக்கா. இது ஏதோ ஒரு ஹேப்பினஸ்ல இருக்கா." அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்றதுக்கு நம்மள ஈஸியா ஜட்ஜ் பண்றதுக்கு நம்மளே வழி விடுற மாரி வந்து இருக்கும். பட் நீங்க மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. மென்டலி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா, ஸ்டேட்டஸ் வந்து அன்னைக்கு உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ, அத வந்து நீங்க ஸ்டேட்டஸா வைக்க மாட்டீங்க அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு பர்சனலா வந்து புடிச்சிருந்துச்சு. அ நான் இந்த 3வது விஷயத்தையுமே வந்து கண்டிப்பா வந்து பண்றது வந்து கிடையாது. தனியா வாழ்றதுக்கு உங்களுக்கு பயமே இருக்காது. இது வந்து 4த் பாயிண்ட்டா வந்து சொல்லியிருந்தாங்க. தனியா வாழ்றதுக்கு பயமா இருக்காது. ஆக்சுவலா நான் இத வந்து ப இதுவரைக்கும் பண்ணதில்ல. பயம்லாம் இருக்கும். நம்ம எப்படி இருக்க போறோம்? நம்மளோட லைஃப் வந்து எப்படி போகப்போது? அப்படியெல்லாம் நாம நெறைய வந்து யோசிச்சிருக்கேன். ஏன்னா, நான் வீட்ட விட்டு வந்த புதுசுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பயம் வந்து எனக்கு இருந்துச்சு. பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் வந்து இல்ல. ஆனா, தனியா இருந்துடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு எப்பவுமே வந்து கிடையாது. ஏன்னா, என்னோட பலமும், பலவீனம் 2மே வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லுவேன். அவர் கூட இருந்தாரு அப்படின்னா, என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். இப்ப ஏதாவது சின்னதா ஒரு வேலை இருக்கும். நெறைய வீட்ல வேலை இருக்கும். ஆம். ஒரு பாத்திரம் தேய்க்கிறதா இருக்கட்டும், ஏதோ சின்ன சின்ன வேலைங்களா தான் இருக்கும். பட் வந்து, ஐயோ! இவ்ளோ வேலை இருக்கே! இத நான் எப்படி பண்ண போறேன்? அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பேன். அப்ப வந்து "தங்கம் நீ வேலை பாருடா, நான் வேணா வந்து உன் கூட நின்னு பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் நின்னு பேசிட்டு இருந்தாருன்னா, எனக்கு வந்து நான் எல்லா வேலையும் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்து டக்கு டக்குன்னு முடிச்சுருவேன். அப்ப நான் அடிக்கடி சொல்ற விஷயம், "தங்கம் நீ என் கூட இருந்தன்னா, எனக்கு நான் எந்த வேலை பண்றதுனாலுமே எனக்கு பெருசா வந்து தெரியறதே இல்ல" அப்படின்றத அவர்கிட்ட அடிக்கடி வந்து சொல்லுவேன். பட் தனியா வந்து யாருமே இல்லாம வாழ முடியுமா? நான் அந்த அளவுக்கு மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கேனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. எனக்கு எப்பவுமே என் ஃபேமிலி வந்து வேணும். என் ஃபேமிலி இல்லாம என்னால கண்டிப்பா வந்து இருக்கவே வந்து முடியாது. அதனால 10ல 3 பாயிண்ட் இதுவரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன். 4வது விஷயம் வந்து நான் பண்றதில்ல. அதே மாரி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம நோ சொல்ல கத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆம், பட் நெறைய டைம்ல வந்து யோசிப்பேன். நமக்கு ஒரு விஷயம் புடிக்கல அப்டின்னா, அது வந்து இல்ல எனக்கு இது புடிக்கல. நான் இத வந்து பண்ண மாட்டேன் அப்டின்னு சொல்லணும். ஈஸியா வந்து டக்குன்னு நோ சொல்லணும் அப்டின்னு நெறைய இடத்துல வந்து யோசிப்பேன். ஆனா வந்து நான் அத என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்றேனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் அப்டின்னா, யார்கிட்ட பேசும்போதும் சரி, ஆ இத டக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொன்னா மேபி அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ அப்டின்னு நான் ரொம்ப யோசிப்பேன். அந்த விஷயத்துல நான் வந்து மென்டலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்டின்னு சொல்லி நெனைக்கிறேன். பட் அது ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு ஒரு விஷயம் புடிக்கல அப்டின்னா, எனக்கு இந்த விஷயம் வந்து புடிக்கல. நான் இத வந்து பண்ண மாட்டேன். இதுக்கு வந்து நோ சொல்றதுல எந்த தப்புமே வந்து கிடையாது. பட் நான் என்னோட லைஃப்ல அத ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப வந்து யோசிக்கிறேன். ஆ அத நான் மாத்திக்கணும்னுமே வந்து ட்ரை பண்றேன். பட் வந்து பாத்தீங்கன்னா, என்னால இதுவரைக்கும் மாத்திக்க முடியல. ரொம்ப யோசிப்பேன். யாராவது ஒரு ஹெல்ப்பா கேட்கறாங்கனாலும் சரி, ஆ ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க, எனக்கு அது புடிக்கல அப்டின்னா கூட, ரொம்ப அத பாஷா எப்டி சொல்லலாம் அப்டிதான் யோசிப்பேன். பட் வந்து பாத்தீங்கன்னா, டக்குன்னு இல்ல, நோ என்னால இத வந்து பண்ண முடியாது. நான் இத செய்ய மாட்டேன். இது எனக்கு புடிக்கல. அப்டியெல்லாம் நான் யாரையும் மூஞ்சில அடிச்ச மாரி வந்து பேசுறது வந்து கிடையாது. பட் அது பேசினா ரொம்ப நல்லதுன்னு நெனைக்கிறேன். அது இன்னும் நம்மளோட மைண்ட ரொம்ப ரிலாக்ஸா வந்து வச்சுக்கும். நிஜமாவே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்டின்றதுக்கு அது ஒரு பெரிய பாயிண்ட்டா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். பட் நான் அத வந்து ஃபாலோ வந்து பண்ணல. நீங்க ஃபாலோ பண்றீங்களா? இல்லையான்றத சொல்லுங்க. அடுத்தது நிரூபிக்கிறத விட நிம்மதியா இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். எஸ். இத வந்து நான் என்னோட லைஃப்ல இப்போ ஒரு 1 1/2, 2 வருஷமா வந்து ஃபாலோ பண்றேன். நம்ம எல்லாருக்கும் நான் ரொம்ப நல்லவ, நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணுன்ற எந்த அவசியமுமே வந்து கிடையாது. அத தாண்டி நான் உன்கிட்ட நிரூபிச்சுட்டு இருக்கிறத விட, நான் என் லைஃப்ல நிம்மதியா இருக்கேன். எனக்கு தெரியும் நான் யாருன்றது. அப்படின்றத வந்து நான் என்னோட லைஃப்ல வந்து ஃபாலோ பண்றேன். அப்போ 4 பாயிண்ட் வந்து ஆக்சுவலா நான் வந்து எடுத்திருக்கேன். 10ல 4 விஷயங்கள் வந்து நான் ஃபாலோ வந்து பண்றேன். ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் நம்ம பண்ற விஷயங்கள்
விஷயங்கள் வந்து நல்லதா பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பண்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து நம்ம மேல இல்லாத அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்து வைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போயிட்டு, ஐயோ நான் இந்த தப்ப பண்ணவே இல்ல. இது வந்து இதுக்கு விஷயம் கிடையாது. நான் இத வேற மைண்ட் செட்ல பண்ணேன் அப்படின்னு ஒருத்தருக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளால நிம்மதியா வந்து கண்டிப்பா வாழவே முடியாது. நான் இப்படிதான். நீ அத தப்பா எடுத்துக்கிற அப்படின்னா, அது உன்னோட பிரச்சனை. அது என்னோட பிரச்சனை வந்து கிடையாது. நான் எப்படி இருக்கேன்றது எனக்கு வந்து தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட, நான் என் லைஃப்ல நிம்மதியா இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அப்படிதான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க எப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனா வந்து நம்மளோட சுயமரியாதைய வந்து எங்கேயுமே வந்து இழக்க மாட்டோம். கரெக்ட். நான் வந்து ஆ எல்லா நேரத்துலயும் சரி ஓகே விடு. அவங்க ஏதோ தெரியாம பண்றாங்க. நம்மகிட்ட கோவப்படுறாங்க அப்படின்னா கூட, அது என்ன என்னோட ஃபேமிலில எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், ஆ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நெறைய விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். ஏன் அப்படின்னா, சரி விடு இது ஒரு சின்ன விஷயம். இதுக்காக இவங்களுக்குள்ள நம்ம வந்து பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா ஃபேமிலிக்குள்ள வந்து எப்படின்னாலும் திரும்ப நம்ம நாளைக்கு அவங்க முகத்த தான் வந்து பார்த்தாகணும் அப்படின்னும்போது, ஆப்வியஸா நெறைய விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிப்பேன். பட் அது என்னோட சுயமரியாதைய வந்து ரொம்ப வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும்போது, ஆப்வியஸா நான் அதுக்காக வந்து பேசுவேன். எந்த இடத்துலயும் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட வந்து நான் விட்டுக் குடுக்கவே வந்து மாட்டேன். ஆ அது என் ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே எனக்கு சொல்ற விஷயம். ஆம் யாருகிட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன விட்டுக் குடுக்குறத தாண்டி அவர் யார்கிட்டயுமே விட்டுக் குடுக்க வந்து மாட்டாரு. அது என்னோட ஃபேமிலி சைட்ல இருந்து என்ன யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னாலும், இல்ல என்னோட மாமியார் வீட்டு சைட்ல ஏதாவது சொல்றாங்கன்னும்போது, அவர் சொல்றது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, "உன் மேல தப்பு இல்ல. நீ எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா போற அப்படின்றதுக்காக, அவங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த உனக்கு ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஆப்வியஸா நீ பேசி தான் ஆகணும் அந்த இடத்துல." பேசுன்னு அவர் எனக்கு நெறைய இடத்துல வந்து சொல்லிக் குடுத்துருக்காரு. நான் வந்து அத சண்டையா போட மாட்டேன். பட் நான் இந்த விஷயத்த வந்து பண்ணல. நீங்க எப்படி என்ன இத சொல்லலாம் அப்படின்னு வந்து கண்டிப்பா வந்து கேட்பேன். என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்க்கு ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, நான் ஆப்வியஸா வந்து கேட்பேன். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா போணும். அட்ஜஸ்ட் பண்றதுன்றது வேற. நம்மளோட நமக்கான விஷயத்த இழக்கிறதுன்றது வேற. அதனால நான் என்னோட லைஃப்ல இத வந்து ஃபாலோ வந்து பண்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவரா ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஆமா. இப்போ நான் அப்படிதான் இருக்கேன். முன்னாடிலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஓவரா வந்து ரியாக்ட் வந்து பண்ணுவேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ அத என்னோட லைஃப்ல நான் ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த விஷயத்துக்கும் ஓவரா ரியாக்ட் பண்றது வந்து கிடையாது. அது எவ்ளோ வந்து கஷ்டமான பீரியடா இருந்தா கூட, நான் ரொம்ப ஈஸியா ஓகே இத பார்த்துக்கலாம் அப்படிதான் எடுத்துட்டு போறேனே தவிர, ஆ பட் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஐய்யயோ! இது நடந்துருச்சே! இது எப்படி ஆகும்? நம்ம லைஃப் இனிமே எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் நான் வந்து ஓவர் ரியாக்ட் வந்து பண்றது வந்து கிடையாது. முன்னாடி பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயமா இருக்கும். ஒரு வீடு குப்பையா இருக்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு, ஃபினான்ஷியலா நம்ம எப்படி நாளைக்கு வந்து சர்வே பண்ண போறோம் அப்படின்றதுல ஆரம்பிச்சு, எல்லா விஷயத்த பத்தி யோசிப்பேன். நாளைக்கு என்ன சமைக்க போறோம்ன்றது கூட ஓவரா ரியாக்ட் பண்ணுவேன். டெய்லி சமைக்கிறோம். என்னதான் நாளைக்கு சமைக்கிறது? இதெல்லாம் ஒரு பிரஷரா வந்து எடுத்துப்பேன். பட் இதெல்லாம் ஒரு பிரஷரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. லைஃப்ல இத தாண்டி நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நமக்கு சமைக்கிறதும், வீடு குப்பையா இருக்குன்றதும், பசங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்றதும், ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் நம்மளே தான் வீட்டு வேலைலாம் பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்றதும், இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் நெறைய இருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி எதுக்குமே நம்ம வந்து ரியாக்ட் பண்ணவே கூடாது. எது பண்ணாலும் நம்ம தான் பண்ண போறோம். அத நம்ம ஹேப்பியாவே பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் செட்ட வந்து நான் மாத்திக்கிட்டேன். இந்த விஷயம் வந்து நான் என்னோட லைஃப்ல வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு என்ன பெயின் இருந்தாலும், அத யார்கிட்டயுமே வந்து காட்டிக்காம, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கிறது. அத நான் என்னோட லைஃப்ல வந்து ஃபாலோ வந்து பண்றேன். ஆ நிஜமாவே சொல்றேன். எனக்கும் பிரச்சனைலாம் இல்லாமலாம் இல்ல. கஷ்டம்லாம் இல்லாமலாம் இல்ல. எனக்கெல்லாம் நெறைய பிரச்சனை இருக்கு. நெறைய கஷ்டம் இருக்கு. ஆம் இப்போ ஆக்சுவலா வந்து இப்போ இல்ல. நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அப்படிதான். என்ன பார்க்குறவங்கலாம் கேட்கறது, "நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆ உங்களுக்கு கஷ்டமே இருக்காதா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் எனக்குள்ள நெறைய ப்ராப்ளம் வந்து இருக்கு. நெறைய கஷ்டம் வந்து இருக்கு. அத யார்கிட்டயும் வெளில பார்க்கும்போது வந்து நான் அவ்ளோ சீக்கிரம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கிட்ட கூட நான் இதுவரைக்கும் காமிச்சது கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட் சரண்யா மேரின்னு ஒருத்தர் இருக்கா. ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவ. ஆக்சுவலா எனக்கு என்ன எப்ப பார்த்தாலும் அவ ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வந்து இருந்துச்சு. அப்ப நான் வந்து எல்லாரோடையும் பேசுவேன். அப்ப வந்து, "நீ இவ்ளோ ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண. ஏன் எங்ககிட்டலாம் நீ ஒரு நாள் கூட ஷேர் பண்ணதே இல்ல? பட் நாங்க உன்ன பார்க்கும்போது அவ ரொம்ப ஹேப்பியா இருக்கா. அப்படிதான் நாங்க வந்து இருந்தோம். ஏன் நீ இத வந்து ஷேர் பண்ணவே இல்ல?" அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து கேட்பா. எனக்கு டக்குனு அவள யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்து வரும். ஏன் அப்படின்னா,
ஆம், என்னோட பிரச்சனைய சொல்லி அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன கஷ்டம் இருந்தாலும் அத நான் தான் ஃபேஸ் பண்ண போறேன். அத ஏன் அடுத்தவங்க கிட்ட நம்ம வந்து சொல்லிக்கிட்டு ஆ சொல்லணும். அது மேபி வந்து நமக்கு வந்து மைனஸா கூட ஆகலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் வந்து யோசிப்பேன். அதனால எனக்கு எவ்ளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து அது யாருகிட்டயும் வந்து அ சொல்லிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கவே வந்து மாட்டேன். அதனால இப்ப நான் சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பாயிண்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4 3, 4, 5, 6, 7 7 பாயிண்ட் எனக்கு வந்து 10க்கு 7 மார்க் வந்து நான் வந்து எனக்கு வந்து குடுத்துக்கிறேன். இந்த விஷயம்லாம் நான் வந்து ஃபாலோ பண்றேன். இப்ப நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, இதுல நீங்க உங்களுக்கு 10க்கு எத்தன மார்க் குடுப்பீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.